மறுமைக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதீன், மறுமைக்காக ஒவ்வொருவரும் என்ன நீங்க சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அந்த மறுமை வாழ்க்கைக்காக உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ என்னப்பா சேமிச்சு வச்சிருக்கிற? வயசு 40, 50, 60 ஆகிருச்சு. எத்தனை ஆண்டு ரமலான்ல நோன்பு வச்ச? எத்தனை ஆண்டு காலம் தொழுகையை வணக்க வழிபாடுகளை நிலைநிறுத்தின? ஒரு மாத காலமா? மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குகின்றான அல்லாஹ். அப்படிப்பட்ட வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கின்றதா? சிந்தித்து பாருங்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும். அன்புக்குரிய சகோதரர்களே, உழைப்பு தான் உயர்வு தரும் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. அதில் மே 1 தினத்திலே உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய நாட்டிலே அல்லது உலக அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு தினம் கொண்டாடப்படுகின்றது. அதனுடைய ஒழுங்குமுறைகள், அந்த தொழிலாளருடைய உரிமைகளை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அந்த தொழிலாளருடைய வேர்வையை, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சட்டங்கள், திட்டங்கள் போடக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட தினங்களை அவர்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். ஜனவரி 12 இளைஞர்கள் தினம் என்று கொண்டாடுவார்கள். அந்த இளைஞர்களை எப்படி உருவாக்க வேண்டும், அந்த இளைஞர்களை எப்படி ஒழுக்கம் மிக்கவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, மனிதநேய மிக்கவர்களாக, போதையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வழியை கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் இல்லை. ஆனால் பெயரளவில் நாங்கள் தினங்களை கொண்டாடுகிறோம் என்று சொல்வார்கள். மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்வார்கள். அந்த மகளிருடைய பாதுகாப்பை சரியான முறையில் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அந்த பெண்களுக்கு சரியான கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாட்டில் பார்க்கப்படுகின்றதா? குழந்தைகள் தினம் என்று செப்டம்பர் மாசத்தில் கொண்டாடுவார்கள். அந்த குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு மிக்க ஒரு நாடாக இருக்கின்றதா? சும்மா எல்லாம் பெயரளவில் நாங்கள் இந்த தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்வார்களே தவிர, அதுக்கான முக்கியத்துவத்தை, அதனுடைய அழகான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர நீங்க எங்கும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். அனைத்து விதமான மனிதர்களுக்கான மனித உரிமைகளை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு உழைக்கக்கூடியவன் அந்த உழைக்கக்கூடிய அந்த தருணத்திலே எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பான் என்ற நிலைக்கு கொண்டு போய் பேசும் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டிலே பலதரப்பட்ட வேலை வாய்ப்பு இல்லாமல் ஜிஎஸ்டி வரியை போட்டு பல உழைப்பாளர்களுடைய சட்டத்தை மாற்றி அமைத்து பல நசுக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் மே 1 வந்தது என்று சொன்னால் நாங்கள் உழைப்பாளரை அவர்தான் முதுகெலும்பு என்று போற்றக்கூடிய அளவுக்கு பார்க்கிறோம். அரபு தேசம் இருக்குல்லங்க, அரபு தேசத்துல இன்றைக்கு வரைக்கும் குற்றங்கள், பாவங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே அவர்களை கண்டுபிடிச்சி புதுசாக உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சட்டத்தை, என்ன போதனைகளை சொல்கின்றதோ அதை கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் அரபு தேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் சரி, பாவங்கள், கொலைகள், குற்றங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது. பெண்களுக்கான பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்திலாம் கோடை காலம் தொடங்கப்பட்டது என்று சொன்னால் மதியம் 12லிருந்து 3 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடாது. வெளியில அவுட் ஒர்க்கே வேலை பார்க்கக்கூடாது. அந்த தொழிலாளருடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு எப்போ ஒரு கண்ணியத்தை கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா கடுமையான வெயில், மயக்கம் ஏற்படும். சில நேரத்தில் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு உன்னுடைய உடல்நிலை மோசமான ஒரு நிலைக்கு போய்விடும். அதனால அந்த உழைப்பாளருடைய ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் வேலை செய்யறானப்பா, அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது என்று சொன்னால் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த தொழிலாளருடைய, உழைப்பாளருடைய உரிமைகளை கரெக்டாக கொடுக்குவதனால தான் இதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் எதை உழைக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழக வழிகாட்டுதலை நமக்கு தருகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதன் அவனுக்கு என்ன முயற்சி செய்கின்றானோ அது கிடைக்கும். இந்த உலகத்தில் உழைக்கக்கூடியவனாக, முயற்சி செய்யக்கூடியவனாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான கூலி அவனிடத்தில் கிடைக்கும்.
ஆனால் இன்றைக்கு அது போன்று இன்றைக்கு உழைக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்களா? பேப்பர்ல கூட போட்டான் நேத்து. உழைக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, வாப்பா உழைத்துக் கொண்டே இருப்பார். மகனை பார்த்தா அந்த உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும், சொந்தமாக வீடு கட்டி வாழ்க்கையில முன்னேறி எங்க வாப்பாவுமா ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட ஒரு இளைய சமுதாயமாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்தது கடந்த காலங்களில். வாழ்க்கையில சம்பாதிக்கணும் பாய், பொருளாதாரத்தை திரட்டணும் பாய், சம்பாதிச்சு நல்லபடி அதுக்கப்புறம் தான் போய் கல்யாணமே முடிக்கணும். ஆய்வறிக்கை சொல்கின்றது, இன்றைக்கு கடன் வாங்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? உழைக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லாதவர்களாக இன்னைக்கு போகக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இளைய சமுதாயம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த உழைக்க வேண்டும், அந்த உழைக்கான முயற்சி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தேடினான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவனாக இருப்பான். இஸ்லாமிய மார்க்கம் அழகிய வழிகாட்டல் நமக்கு தருகின்றது. ஒருவர் தமது கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றார், உழைத்து உண்ணுப்பா, தூய்மையான உணவு உண்ணு. நான் சாப்பிடக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை குடிக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும், ஒரு கவலை உணவாக இருந்தாலும் அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மார்க்கம் பத்தீங்களா? நீ சாப்பிடக்கூடிய உணவு அதுக்கு உனக்கு உடம்புல ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ உழைத்து சாப்பிடு. அது மட்டுமல்லாமல் ஒருவர் விறகு கட்டையை சுமந்து அதை விற்று அதன் மூலமாக சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு, அதுதான் சிறந்த உணவு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யாசகம் கேட்பதை விட சிறந்தது நாங்கள் ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்குது பாருங்க. உழைக்க வேண்டும், ஒரு சுயமரியாதையோடு ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எப்படி அழகிய வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது பாத்தீங்களா? சுயமரியாதையோட வாழ வேண்டும். யார் இடத்துல நாங்க பாய் பார்த்து கொடுங்க பாய், பசிக்குது பாய் கேட்காதீங்க. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. எப்படிப்பட்ட அழகிய வழிகாட்டுதலை நமக்கு கற்றுத் தருகின்றது. உழைப்பாளி எப்படி நடத்த வேண்டும் அழகிய வழிமுறைகளும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவருடைய பணியாளர் வெப்பத்தையும் புகையும் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக சமைத்து உணவு கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதிலிருந்து அவருக்கு கொடுங்க. குறைவாக இருந்தாலும் அதுல ஒரு கவனத்தை கொடுங்க அவருக்கு. எப்படிப்பட்ட ஒரு தொழிலாளி, ஒரு உழைப்பாளி, ஒரு முதலாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது பார்த்தீங்களா? இன்றைக்கு இது போன்று நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி, உழைப்பாளி இருக்கக்கூடிய அந்த உறவு முறை இன்றைக்கு இருக்கின்றதா? இப்படி பாய் கடைக்கு ஒரு ஆளுந்தா சொல்லுங்க பாய், கடைக்கு ஒரு ஆளுந்தா சொல்லுங்க பாய். ஏங்க போன மாசம் நாங்க வந்தோம், ஓடிட்டாம இந்த மாசத்தோட பாக்குறோமா இல்ல? அந்த உலகத்துல ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளி இருக்கக்கூடியவன் அவர் மாதிரி முதலாளி கிடையாதுங்க. என்னுடைய என்ன கஷ்டப்படுகின்றனோ என்னுடைய நிலையை பார்த்து எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய முதலாளி இருப்பார். அப்படி முதலாளி இருக்கின்றாரா? அல்லது தொழிலாளி தான் அது போன்று இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு மறுமையோடைய சிந்தனையோடு ஒரு முதலாளி என்ன வேலை கொடுத்தாரோ அதை சரியான முறை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களா? வரணும், ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை வேலை செய்யணும், காசு வாங்கணும், ஜாலியா இருக்கும். இது போன்ற சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தவிர வாழ்க்கையில பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நான் சாப்பிடக்கூடிய உடுக்கக்கூடிய ஆடைகள் உடைகள் எல்லாமே ஹலாலான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்களா? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு அழகிய உபதேசத்தை சொல்கின்றது. உன்னுடைய பணியாளர் ஒரு உணவு கொண்டுட்டு வரார் என்று சொன்னால் அவருக்கு கொடுப்பா. எப்படிப்பட்ட மார்க்கம் பார்த்தீங்களா? சும்மா ஏதோ பெயரளவில் சொல்லிட்டு போவதல்ல மார்க்கம். வாழ்வியலை வணக்க முறையாக இதையெல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்று தரக்கூடிய மதிப்புமிக்கதா. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள் ஆவார், அவர்கள் உங்களுக்கு ஊழியர்கள் ஆவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அதிகாரத்தின் மூலம் உங்களுக்கு கீழே கொண்டு வந்தான். அவங்கள உங்களுக்கு அதிகாரம் மிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான்பா. அவர்களுக்கு நீ என்ன உணவு உண்ணுவியோ அந்த உணவு கொடு, நீ எந்த ஆடையை உடுத்துவியோ அந்த உடுத்தக்கூடிய ஆடையை கொடு.
அளவு சக்திக்கு மீறி அவர்களுக்கு வேலை வாங்கிடாத. அப்படி வேலை வாங்கினாலும் அந்த வேலைக்கு அவர்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உதவி செய். முதலாளி எப்படி ஒரு தொழிலாளியும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய வழிமுறையில கற்றுக் கொடுத்து பாத்தீங்களா? இன்னைக்கு இப்படி நடக்கின்றோமா? சில கம்பெனிலாம் இருக்கு, தொழிலாளியை படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அந்த தொழிலாளியை மேம்படுத்த வேண்டும். நான் மட்டும் கார்ல போனா போதாது, என்னுடைய தொழிலாளியும் கார்ல போக வேண்டும் என்பதற்காக கார்ல வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழிலாளி உண்டு, முதலாளி உண்டு. எவ்வளவு பேரை பார்க்கிறோம். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து கொண்டே இருப்பான், கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். சில பேருக்கு ஒண்ணுமில்லாம போற காரணம் என்ன? நீங்க எவ்வளவு பேரை பாருங்க. சில கம்பெனி எல்லாம் அரபு தேசத்தில் இருந்த கம்பெனி, சில கம்பெனி காணாம போயிருச்சு. 20 ஆண்டு காலம் முன்னாடி சொலித்த கம்பெனி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. ஏன்? தொழிலாளிகளுடைய பத்துவா, அவனுடைய வேர்வையை உறிஞ்சி வேலையை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறது. எவ்வளவு பேர் இந்த உலகத்துல பார்க்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். ஏன் காணாம போயிட்டான்? அவ்வளவு பெரிய ஜாம்புவானாக இருந்தாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய உதவி இல்லை, ஏமாத்துறது, மோசடி பண்றது, ஒரு தொழிலாளியை சரியான முறையில் அணுகுவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் இந்த வழிமுறையை ஒருவர் பின்பற்றினார் என்று சொன்னால் உனக்கு எதிராக அந்த தொழிலாளி நடப்பாரா? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன சாப்பிடுறியோ அந்த சாப்பாடு கொடுப்பா, நீ என்ன உடுத்துவியோ அந்த உடையை கொடுப்பா, இவன் என்ன கெப்பாசிட்டி, என்ன வேலை செய்ய முடியும் அந்த வேலையை கொடு, அதிகமா கொடுத்த நீ போய் ஹெல்ப் பண்ணு. இன்றைக்கு இருக்காங்க? இது சிந்திச்சு பாருங்க. இது போன்ற நடைமுறை இன்றைக்கு பார்க்கப்படுகின்றதா? வந்த ஒரு நாள் 1 மணி நேரத்தில் ஓடி போயிடறான், இருக்க மாட்டேன்றான். என்ன காரணம்? அளவுக்கு மீறி வேலை பளுவை கொடுத்து கெட்ட பேருக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது என்று சொன்னால் ஒரு தொழிலாளியை எப்படி நடத்த வேண்டும், ஒரு முதலாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்விடத்தில் உதவி கிடைக்கும். ஒரு உழைப்பாளியுடைய உணர்வுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றால் போல் அழகிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், நாட்டின் மக்களுடைய நிலையை பார்த்து அவருடைய நிலையை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்றதா? பெருகி கொண்டே போகுது யாசகம் கேட்பது. ஒரு அம்மா இருக்குது, பாட்டு கொஞ்ச நாள பார்க்குற 10 அம்மா வந்து உட்காந்துக்குது வரிசையில் யாசகம் கேட்பதுக்கா. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதியில் இதை கண்கூடாக பார்க்கிறோம்ல. இதை தடுப்பதற்கான வழிமுறை ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்தார் என்று சொன்னால் இதை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஏன்பா உனக்கு என்ன தேவை இருக்கு, உணவு தானே நான் தரப்பா, இன்னைக்கு பார்க்க முடிகின்றதா? தான் மட்டும் நலமாக இருந்தால் போதும், நன்றாக இருந்தால் போதும், மற்றவர்களை பார்ப்பதே கிடையாது, கண்டுக்குவதே கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் இப்படி நடந்து விடக்கூடாது. தம்முடைய முஸ்லிம் தம்முடைய வாழ்க்கையில சுயமரியாதையோடு. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கூட இப்படிப்பட்ட யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு தள்ளப்படுகிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் அந்த சமூகத்தை? யாசகம் கேட்பதை விட உழைத்து வாழ்வதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். உழைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். சத்திய சகாபாக்கள் உழைக்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெறக்கூடிய அளவுக்கு தான் அந்த தோழர்களை அப்படி உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுயமரியாதையோடு கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப இன்றைக்கு அது போன்ற ஒரு நிலை இருக்கின்றதா? இன்றைக்கு நாம் எப்படி இந்த உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறோம், எப்படி உருவாக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை? அப்ப நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் உழைத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சிறந்தவர்களாக நல்லவர்களாக பார்க்கப்படுவோம், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்திலே அதை ஒழிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் சில பேரை பாருங்க இன்னும் சோம்பேறியாக இருந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் பல பெண்கள் வந்து கடிதம் கொடுக்கிறாங்களே, பாய் என் வீட்டுக்காரர் வேலைக்கே போக மாட்டேன்றார் பாய். பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு உழைக்க வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இறைவா சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னுடைய பாதுகாப்பு கேட்கிறேன். வந்துடவே கூடாது. ஒரு இஸ்லாமிய ஆண்மகன், ஒரு இளைஞன் துடிப்போடு உறுதிமிக்கோடு அல்லாஹ் தந்த அந்த இளமை பருவத்தை சரியான முறையில் கழிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணியத்தோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு கவலை உணவு இந்த உலகத்தில் நான் சாப்பிட்டாலும் அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். யாரிடத்தில் கேட்கக்கூடாது. பல பேருக்கு தரக்கூடியவனாக இறைவா என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நினைவாகத்தான், அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டு தான், அல்லாஹ்வுடைய நினைவின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவி பெற முடியும். அல்லாஹ்வுடைய அந்த நினைவை புறந்தள்ளிவிட்டு, மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை நோக்கி, குடும்பம் என்று நோக்கி போனோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நஷ்டவாளிகளாக, மறுமை வாழ்க்கையில் நஷ்டவாளியாக போய்விடும். பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டு. அல்லாஹ் சொன்ன கடமைகளை, கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே, மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி போகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் தான் நம்முடைய முக்கியமாக காரணமாக அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அதை நோக்கி போகக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே, அது எப்படி அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பா? அல்லாஹ்வோடு நினைவோடு, அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜும்மா தொழுகை முடித்தவுடன் அல்லாஹ் பூமியில் பறவை செய்து அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ் வச்சிருக்கிறப்பா, உருப்பட்ட அருளை வச்சிருக்கிறேன், போய் தேடு. தேடுனா அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவை கொண்டு எப்படி நாம் பொருளாதாரத்தை திரட்டலாம், எப்படி சம்பாதிக்கலாம். வச்சிருக்கான்ல கடல்ல 1-2 வகை மீனா, ஊர்பட்ட 1000 பல கோடி வகை மீன்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, பாருப்பா, எடுத்து பிடித்து கொண்டு வித்து வீயி. ஒரு மாமரத்து கொட்டனா பூமியில வைக்கிற பல பெரும் மரங்களாக வளர்ந்து பல காய் கனிகளை கொடுக்கின்றது. இதை வித்து உன்னால காசாக்க முடியாதா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா இது? இப்படி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் நினைவோடு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தோடு அலட்சியமாக இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் வாழ்ந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு பறவை எப்படி தவக்கல் வைக்குமோ அது போன்று நீங்கள் தவக்கல் வைக்கின்றார். காலையில் வயிறு ஒட்டியவாறு கூட்டிலிருந்து செல்கின்றது, மாலையில் வருகின்ற போது வயிறு நிரம்பியவாறு செல்கின்றது. எப்படிப்பட்ட தவக்கல் பத்திகளா, எப்படிப்பட்ட அந்த உறுதி பத்திகளா. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறானே, பறக்க செய்ய வச்சிருக்கிறானே, இப்படியே நம்ம உட்கார்ந்துருவோம். அல்லாஹ் கொடுப்பான் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்காவது கொடுப்பான், போய் தேடுவோம். எப்படி இருக்கு பாருங்க பறவை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள், முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அழகிய உபதேசத்தை, வாழ்வியல் வழிமுறைகளை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகின்றது. அழகிய உபதேசத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. இதை நாம் சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால் இங்கே நம்ம சிறந்தவர்களாக, நல்லவர்களாகவும் இருக்க முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த உலக வாழ்க்கை எதை கவர்ச்சி நோக்கி அழைக்குமோ அதை நோக்கி போகக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம, வணக்க வழிபாடுகள் இல்லாம, ரமலான்ல இருந்த கூட்டம் இன்னைக்கு அப்படியே குறைஞ்சு போயிருச்சாங்க. பள்ளிவாசல் இல்லை, இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் செய்வது இன்றைக்கு குறைந்து போயிருச்சு. ஏன்? அல்லாஹ் படைத்திருக்கிறான், எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான், எந்த வாழ்வு நிரந்தரமான வாழ்வு, எது அற்பமான வாழ்வு என்பதை தெரியாத மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது ஒரு நிரந்தரமான தங்குமிடம்? ஆண் மக்கள், பெண்கள், ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்கம், வெள்ளி குவியல்கள், அழகிய குதிரைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றை மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கி இருக்கும் என்ற அல்லாஹ். இதுல நீ பார்த்த, இதுல மூழ்கிற, அது உன்னை இழுத்து விடும். ஆனால் ஒரு நிரந்தரமான தங்குமிடம் எங்க இருக்கு தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அதை வேண்டும் என்று சொன்னால் இறைவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ சொன்னானோ, எதை உழைக்க சொன்னானோ, எதை மறுமைக்காக வெற்றியாக அமைக்க சொன்னானோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா?
மறுமைக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதீன், மறுமைக்காக ஒவ்வொருவரும் என்ன நீங்க சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அந்த மறுமை வாழ்க்கைக்காக உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ என்னப்பா சேமிச்சு வச்சிருக்கிற? வயசு 40, 50, 60 ஆகிருச்சு. எத்தனை ஆண்டு ரமலான்ல நோன்பு வச்ச? எத்தனை ஆண்டு காலம் தொழுகையை வணக்க வழிபாடுகளை நிலைநிறுத்தின? ஒரு மாத காலமா? மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குகின்றானே அல்லாஹ், அப்படிப்பட்ட வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கின்றதா? சிந்தித்து பாருங்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும். நபிமார்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படி வாழ்ந்தார்கள் நபிமார்கள்? நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுல இறை நம்பிக்கையாளர்களுக்கு பாடம் படிப்பே இருக்கின்றான். அல்லாஹ் எடுத்து படிக்கணுங்க. குர்ஆன் என்ன போதனை சொல்கின்றது? தொழுகை மட்டும் தான் சொல்லுதா? நோன்பு மட்டும் தான் சொல்லுதா? ஹஜ் மட்டும் தான் சொல்லுதா? குர்ஆன் இல்லை. இதையும் தாண்டி வாழ்வியல் வணக்க முறைகளை எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் சிறந்தவனாக, நல்லவனாக, ஒழுக்கமிக்கவனாக, பண்பு மிக்கவனாக, பணிவு மிக்கவனாக மாற்றுவதற்கான அடிப்படையை குர்ஆன், தூதருடைய பொன்மொழிகள். இதை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உயர்த்துவான், ஆகிரத்திலும் உயர்த்துவான். நபிமார்கள் அப்படிதானங்க. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், தாவூது நபி தமது கையால் உழைத்து உண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். அவர்கள் உழைத்து சாப்பிடக்கூடிய உணவை மட்டும்தான் உண்பார்கள் தாவூது அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு இருக்கிறார்களா? எத்தனை இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள்? காசு கிடைச்சா போதும், சோறு கிடைச்சா போதும், வேற எதையும் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு, அது ஹலாலா ஹராமா அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. எப்படி நபிமார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை கொடுத்தான், அங்கேயும் கண்ணியம் கொடுத்திருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கார்பெண்டர். பார்த்தீங்களா? நபிமார்கள் எப்படிப்பட்ட வேலைகளை செய்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்? மறுமைக்கான வெற்றிக்கான அந்த உழைப்பை செய்வதில்லை. இந்த துனியாவில் நன்மையை சம்பாதிக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நினைவே இருக்க வேண்டும் என்பதை கூட செய்யாம பொதுபோக்கான இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோமே. நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அழகான வாழ்க்கை. கஷ்டத்திலும் கூட, வறுமையிலும் கூட, துன்பத்திலும் கூட, ஒருவேளை உணவு இல்லாவிட்டாலும் சரி, சுயமரியாதையோடு இறைவன் கொடுத்த அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னிறைவு பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பு. யாரிடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்டிருக்கார்களா? நீங்க ஏதாவது ஒரு செய்தியை காட்ட முடியுமா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில? அவ்வளவு சுயமரியாதை கற்றுத்தந்த அந்த மா மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் முன்மாதிரியாக கையில் எடுங்கள். மறுமைக்காக உழைத்தார்கள், மறுமையுடைய வெற்றிக்காக உழைத்தார்கள், தங்களுடைய தோழர்களை அதே போன்று உருவாக்கினார்கள். அப்ப நாமும் உழைக்க வேண்டும், மறுமைக்காக உழைக்க வேண்டும், மறுமையுடைய ஜன்னத்தை பெற வேண்டும் என்ற அந்த வாழ்க்கைக்காக உழைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், இறைவா எனக்கு நேர்வழியை கொடு, தக்வாவை கொடு, சுயமரியாதையோடு என்னை வாழச்ச இறைவா. எவ்வளவோ இந்த உலகத்தில் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா? இறைவா என்னை சுயமரியாதை ஆக்கு, என்ன தன்னிறை பெற்றவனாக என்னை ஆக்கு. ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னார்கள், கேட்டார்கள். அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையை சுயமரியாதையோடு தன்னிறை பெற்றவர்களாக, இறையச்சவாதிகளாக, நேர்வழி பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.